Welcome back to my channel. Okay, இன்னைக்கு வீடியோல இந்த சோஷியல் மீடியாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உலகத்தில் என்ன நடந்தாலும் ஒரு மீமாவே அது சின்ன ஒரு ஃபோட்டோவில் வந்து அந்த மொத்த நியூஸையும் கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் வந்து மீமில் தான் இருக்குது. ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இந்த மீம்ஸ் வந்து குறைக்குது. யூனிவர்சிட்டியோட சம்மந்தப்பட்ட நிறைய மீம்ஸ் வந்து போட்டுருது, மற்றது வந்து ரீல்ஸ் பார்க்குறது, அதுமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உலகத்தில் நடக்கிற நிறைய புது புது நியூஸோ என்னென்ன அப்டேட் போகுது கரண்ட்டாக அப்படின்ட்டு எல்லாத்தையுமே இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டா எல்லாத்துலேயே போட்டு நம்மளுக்கு தெரியப்படுத்திடுவாங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அப்போ என் ஃபேஸ்புக் இன்ஸ்டா அது வந்து யூடியூப் டேஷ்போர்ட் யார் யார் கமெண்ட் பண்ணிக்குது கமெண்டெல்லாம் பார்ப்போம். டெய்லி நான் பார்க்குறது இன்னொன்று அதே மாதிரி பார்த்து என் சேனல் வந்து எப்படி ரன் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் என்னென்ன கரண்ட்டாக நியூஸ் போகுது, என்ன விஷயங்கள் நடக்குது, ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சேனல் வந்து இதுக்கு முன்னுக்கா வ்ளாக்ஸ் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன் யூனிவர்சிட்டி. ஸோ பார்க்காதவங்க நிறைய வ்ளாக்ஸ் வீடியோ போட்டிக்கிறேன். உங்களோட ஃபேமிலியில் படிக்கிறாங்க யாரும் சொல்லியிருந்தா அதுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன சோஷியல் மீடியா அண்ட் யூனிவர்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு லைட்டை போட்டு விடுவேன்னா ஓகே. Happiness is being with you. ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்ம எப்படா இதெல்லாம் பண்ண போகிறோன்னு யோசிக்க தோணும். அதுக்கான நேரம் இல்லாமல் ஆசை யார் தான் விட்டது? ஏன்னா 25 ஆகிட்டேன். நீ தேவதை குளித்த துளிகளை அள்ளி தீர்த்தம் என்றே நான் குடிப்பேன். மைன் எவ்ரி நாளைக்கு காலையில் சீக்கிரம் இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட் ஆகுறோம் நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ நான் இப்படியெல்லாம் இங்கே மாட்டேன். ஒர்க் அவுட்னு வந்தால் டைமுக்கு டான்னு போயிடுவேன். இப்போ கொஞ்ச நாளாக ஒர்க் அவுட் பண்ணுறதுனால வெறி ஆகிக்குது மனுஷனுக்கு. நெக்ஸ்ட் மந்த்தில் அதுக்கு அடுத்த மாதம் இன்னொரு 2 மாதம் இருக்குது ட்ரிங்கோவில் வந்து பாடி பில்டிங் ப்ரோக்ராம் ஒன்று போகுதான். அதாவது வைக்க ஈவெண்ட் ஒன்று நடக்க போகுது போல். ஸோ நான் அதுக்கு சும்மா போயிட்டு பார்க்க போகிறேன் ஃபஸ்ட் டைம் எப்படி நடக்க போகுது அப்படின்னா. நேற்று ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற அங்கே ஈக்கிற பொடியும் ஒரு ஆள் சொல்லிச்சு தான் நடக்குது அப்படின்னு, வாரீங்களா போவோம் அப்படின்னு. நான் சொன்னேன் நான் இப்போ தான் சேர்ந்துக்கிறேன், இன்னும் ஒழுங்காக இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் மாறி ஒழுங்காக இது வரையில் வந்த பிறகு நம்ம வந்து போவோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். நல்லா இந்த 2 மாதத்துக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று விளங்கிச்சுன்னு ஆகும். சும்மா போயிட்டு ஸ்டேஜ் ஏறிட்டு வருவேன். ஸோ ஒரு ஸ்டேஜ் ஏறினா அடுத்த இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி போகிறதுக்கு ஒரு மோட்டிவ் ஆகிக்கும். ஓகே. அண்ட் கடுமையான உலை வாழ்க்கை. இன்றைக்கி மீன்ஸ் கொஞ்சம் பெருசாக போட வேணும். சாக்கிர் நாயக் அல்ஹம்துலில்லாஹ். சாக்கிர் நாயக் ஸ்பெண்ட் ஃபார் ஃபுட் 3000 எல்லாம் சரிசமானம் பண்ணுவோம். ஆனால் ஹவு ஸ்பெண்ட் ஃபார் ஃபுட் இது நடக்கும். என் இதுலன்னு சொல்லிடும் என்கிட்ட காசே ஐயாது. ஆனால் அவனும் எல்லாம் போட்டு வாங்கி திண்டிக்கிது. யூனிவர்சிட்டியில் நிறைய நடந்துக்குது இது. ஸோ என்கிட்ட உண்மைக்கும் 0 காசையும், ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சல்லியை போட்டு வாங்கி தராங்க. ஆனால் ஒரு பாய்ஸ்ன்னு இல்லை கேர்ள்ஸும் தான் அப்படி. இதில் கெய்ஸ் ஸ்பெண்ட் ஃபுட் அப்படின்னு இல்லை, பாய்ஸும் வாங்கி தருவாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸும் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. வேற என்ன, டேக் யுவர் ரைடர் ஃப்ரெண்ட். இப்படி ஒரு ரைடர்னா நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒன்று நீரா என்னை கொல்ல பார்த்தேன் கொஞ்ச நாள் முன்னுக்க. நான் அல்லா இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னுக்க நான் எங்கே போனிட்டு இருந்தேன், எங்கே படம் பார்க்குறதுக்கு கொழும்பு போனோம். ஒரு நுனியில் தப்பி எடுத்தேன். ஒரு டிப்பருக்கு இப்படி ஓவர்டேக் பண்ணிட்டு போனோம் பைக்கில். அல்லா எப்போ போய் சேர்ந்திப்பேன். முக்கியமாக அந்த பைக்குக்காரன் ஓடுறாங்க தானே, அவங்களோட போக ரொம்ப கவனமாக போங்க. அதான் வேலைக்கு போகிறேன், வீட்டுக்கே வரேன், தூங்குறேன், ரிப்பீட்டு. எக்ஸாக்டாக இதுதான் எனக்கு நடக்குது. வேலைக்கு போகிறேன், வீட்டுக்கு போகிறேன், தூங்குறேன், ரிப்பீட்டு. ஸோ
ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் எது நடக்குதுன்னு சொன்னால் என் லைஃப்பில் இந்த இப்போ ரீசெண்டாக இந்த ஜிம்மும் யூடியூப் சேனலில் இப்போ கொஞ்சம் தான் ஃபோன் வாங்கினதால கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் போடணும் அப்படின்றதுக்கான ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவ்வளோதான். வேறு சரி ஓகே, ஃபேஸ்புக்கில் இன்றைக்கி பெருசாக ஒன்றும் இது பண்ண இல்லை. ஸோ நம்ம வந்து யூடியூப்பில் என் சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி இப்போ இது பண்ணிக்கிறாங்க, என்னென்ன கமெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். சரியா? ஸோ ஸ்டூடியோ வந்து டேஷ்போர்ட், இது தான் வந்து என் சேனல் டேஷ்போர்ட். ஸோ கரண்ட்டாக நான் என்னென்ன வீடியோஸ் போட்டிக்கிறேன், நேற்று ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஜிம்முக்கு போனதில். அதில் ஒரு 421 பேர் பார்த்துக்கிறாங்க. ஸோ 4972 சப்ஸ்கிரைபர் இருக்கிறேன் என்கிட்ட. அதே மாதிரி இது வந்து கண்டென்ட் அனலிட்டிக்ஸ், கமாண்ட், சப்டைட்டில், காப்பிரைட், ஏன்னா வந்து நான் புறோ காட்டுறவங்களுக்கு. ஆனால் பெருசாக ஒரு ஏர்னிங் இல்லை. ஒரு வீடியோ போட்டால் சின்ன அமௌண்ட்டு தான் வரும். ஸோ பெரிய அமௌண்ட் வர அளவுக்கு நம்ம பெரிய ஒரு ஃபேமஸான ஆளும் இல்லாதால கொஞ்சம் வருமானம் வருது. பட் அதாச்சும் ஒன்றுமே இல்லாமல் இருந்ததுக்கு நான் 2 வருஷத்துக்கு முன்னுக்கு இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள், சும்மா ஆசையாக போட்டது ஏதோ ஒன்று வருது, அவ்வளோதான். ஸோ அது நல்லா ரீச் ஆகுனா நான் வந்து அதை ரிவீல் பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு அது சஸ்பென்ஸ் ஆகிக்கட்டும். ஸோ நான் இது கரண்ட்டாக போட்ட ஆஃபீஸ் வ்ளாக் வீடியோ. இப்போ இது கண்டென்ட், இது நான் போட்ட வீடியோஸ் கண்டென்ட் விஷயங்கள் இருக்குது, வியூஸ் எல்லாம் என்ன மாதிரி போயிட்டுக்குது அப்படின்ட்டு வந்திக்கும். சரியா? அனலிட்டிக்ஸில் வியூ, அதாவது என் சேனல் வந்து எவ்வளோ இந்த லாஸ்ட் 28 டேஸாக வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்குது. கிட்டத்தட்ட 15,500 பேர் வந்து வியூஸ் போயிட்டுக்குது. வாட்சிங் ஹவர்ஸ் 291 பேர் போட்டு பார்த்துக்கிறேன். சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 90 பேர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிக்குது. அதே மாதிரி $1.84 இந்த 28 டேஸையும் வந்துக்குது. நான் பெருசாக வீடியோஸ் போடுறதே இல்லாதால இவ்வளோ தான். கிட்டத்தட்ட ஒரு $2 ஒரு மாதத்துக்கு $600 அவ்வளோதான் வந்து. இதெல்லாம் இல்லை, போக வீடியோஸ் போட்டு நல்லா ரீச் ஆகும்னா இன்னும் கொஞ்சம் ரெவன்யூ கொஞ்சம் $2 கூடும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இப்போ ஏஎல் ரிசல்ட்ஸ் வந்துக்கிறதால என் பழைய யூனிவர்சிட்டி வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறதுல நான் ஏற்கனவே சீனியர்ஸோட கொலாபரேட் பண்ணி ஒரு டிஸ்கஷன் வச்ச மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அதுதான் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக வந்து பீக்கில் போயிட்டு அந்த வீட்டில் இருந்தால் போகுது. யாப்பனே கேம்பஸ் அண்ணா உனது கீழே அப்படி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தான். ஸோ அது கொஞ்சம் இப்போ போகுது, பரவாயில்ல. ஸோ மற்றதான் ஷார்ட்ஸ் வீடியோ தான் நிறைய போட்டிருந்தேன். மற்றது மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் நிறைய பேர் வந்து யூனிவர்சிட்டி ஒவ்வொரு வருஷமும் யூனிவர்சிட்டிக்கு போகிறவங்க வந்து சர்ச் பண்ணுவாங்க தானே, அதே மாதிரி விஷயங்கள் சர்ச் பண்ணும்போது என் வீடியோஸும் வருது, பார்த்துக்கிறான். ஸோ குயின் டார்லிங், அதாவது இப்போ இந்த கொஞ்ச நாளாக வந்து என்னென்ன நான் ரெஸ்பாண்ட் பண்ணாத மெசேஜஸ், அதாவது கமெண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். ப்ரோ நீங்கள் என்ன ஸ்ட்ரீம்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு லைக்கை போட்டு ரிப்ளைம் பண்ணணும் கரெக்டாக. கொமர்ஸ் ஓகே, ரிப்ளை பண்ணிட்டோம். அடுத்து இதெல்லாம் நான் பழைய கமெண்ட், அதாவது 2 மாதம் 1 மாதத்துக்கு முன்னுக்கு ரீசெண்டாக பண்ணதெல்லாம் நான் வந்து இது பண்ணிட்டேன். ஸோ கட்டாயம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இதில் பார்க்கும்போது எனக்கும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி ஓவராலாக இந்த விஷயங்கள். அடுத்து வந்து இன்ஸ்டாகிராம் இருக்குது. இன்ஸ்டாகிராம் இதில் கொஞ்சம் பார்ப்போம். ஸோ ஆடியோ ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ இதில் வந்து பெருசாக சொல்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் தான் வரும் இன்ஸ்டாவில். ஸோ ஃபஹத் ஃபாசில், நஸ்ரியா இஸ் நைஸ் கப்பல். அதே மாதிரி மதன் கௌரியா, இந்தியா பாகிஸ்தான் பார்டர் காஷ்மீர். மதன் கௌரியெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு யூடியூபர். ஆனால் சும்மா இவர் ஜஸ்மில் கத்தாங்கோடி, இவர் இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காது. இவர் ட்ரெண்ட் ஆனதுக்கு காரணம் என்னது, ட்ரோன் வீடியோஸ் போட்டு. அதே மாதிரி என் ஃபேவரட் ஆட்கள்லாம்
நான் வந்து இது பண்ணி வச்சேன், ஃபாலோ பண்ணி வச்சுப்பேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் உங்கள் நேரத்தை ஏன் வீணடிக்கிறீர்கள்? நீங்கள் நடத்துகிற குடும்பத்தில் நஸ்ரியா, சமந்தா பிடிக்கும் எனக்கு. சமந்தா பிடிக்கும், நஸ்ரியா ஃபாத் ஃபாசல் பிடிக்கும். மற்றது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன் ஜாலின் ஜோயாவை, டிடிஎஃப் கேர்ள் ஃப்ரெண்ட். ஸோ இனாமி அவன்யா நைஸ். ஸோ இவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. ஓகே, மற்றது வந்து நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ, இந்த வீடியோ எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த இதில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் see you in next video. Bye bye, take care, love you.